டேய் ஏய் ஏய் நீ அங்க கிளம்பு கிளம்பு. சரிண்ணா. இந்த பாரு நைட்டு 12 மணிக்கு தான் முகூர்த்தம். நம்ம ஆளுங்க எல்லாரும் ரெடியா இருக்க சொல்லு. இன்னைக்கு அர்ச்சனாக்கு கடைசி நாள். சரிண்ணா, நான் இப்பவே கிளம்புறேண்ணே. டேய் நீ அதை அப்படியே வச்சு ஒரு போட்டோ எடு போ. ஒரு நிமிஷம்ண்ணே, இப்போ எடுத்துடுறேன். போ. சார் இந்த வீடியோ பாருங்களேன். டேய் யார் நீ? ஏய் என்னையா பண்றீங்க? சாரி சார், என் மாமியாரை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதான் என் பொண்டாட்டிக்கு வீடியோ கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். அப்படிலாம் யாரும் இல்லை, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. முதல்ல கிளம்பு. சரிங்க சார். என் மாமியார் அந்த பக்கம் இருப்பாங்க போல இருக்கு, நான் போய் தேடிக்கிறேன் சார். போ கிளம்பு கிளம்பு. நான் ஐஜி விஜயகுமார் பேசுறேன். டைட்டா செக்யூர் பண்ணுங்க. ஓகே கொய். ஐலே, அர்ச்சனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி வர்மாவால அர்ச்சனாவை நெருங்க கூட முடியாது. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. அர்ச்சனாக்கு எதுவும் ஆகாது. ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வா இந்திரா, இவங்க மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தியே. ஆனா 2 பேரும் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்கன்னு பாரு. இப்படி ஏதாவது நடக்கும் தான் அப்பவே உங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன். இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு மேலே உங்களை வீட்டுல தங்க வைக்கிறது நல்லதில்லக்கா, வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அயலி அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சு அவங்களே இந்த வீட்ல தங்க வச்சிருக்கா, அதானே? இது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீ அமைதியா பேசிட்டு இருக்க? இவ அம்மா ஒரு குற்றவாளி. அவளுக்கு நம்ம வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்கோன்னு ஊரே நம்மள தப்பா பேசாதா? அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது? சித்தி, எனக்கு அயலிய பத்தி நல்லா தெரியும். அவ எதுக்கு அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சானும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல அயலியோட அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரத்துல அதை நானே ப்ரூவ் பண்ணதான் போறேன். ஆனா அதனால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். சோ இவங்களை இங்க இருந்து போக சொல்றதுக்கோ இல்ல திட்டுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது என்னோட சொந்த பிரச்சனை, நானே இதை பாத்துக்கிறேன். ஐலி, நீ ரூமுக்கு போ. சிவா, அவளை கூட்டிட்டு போ. ஐலி போன்னு சொல்றேன்ல. ஐலி வா. ஐலிமா, இந்த பார், நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. எப்படியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஐலிமா. இந்த பார், நாளைக்கு உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீ இவங்க பேசுறதை எல்லாம் பெருசா எடுத்துக்காத. கூடிய சீக்கிரம் உன் அம்மா பத்தின உண்மையை ப்ரூவ் பண்ணலாம். நானும் கண்டிப்பா இதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ நம்பிக்கையோட இரு, பாத்துக்கலாம். இப்போ நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. அந்த அயலியும் சிவாவும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் போலீஸ் தாங்கிற டவுட் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், அதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு மாட்டின மாதிரி இன்னொரு நாள் மாட்டாமல போயிடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அக்கா மன்னிச்சிடுறாங்க. அத்தா அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் வேற.
இதுக்கு எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்போ வர்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் கால் பண்றான். ஹலோ, என்னடா ஜாலியா இருக்க போல? அர்ச்சனா உயிரோட இருக்கிற விஷயம் இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது தெரியும். ஆனா நான் ஏன் ஜாலியா இருக்க போறேன்? டேய் வர்மா, இங்க வீட்டுல பெரிய பிரச்சனை. அந்த அயலியோட அம்மா உயிரோட இருக்கிறத இத்தனை நாளா மறைச்சிருக்கா. என்னடா சொல்ற? அர்ச்சனாவை அயலி மறைச்சு வச்சிருந்தாளா? ஆமா வர்மா, அதுவும் எங்க தெரியுமா? எங்க வீட்லயே தான் மறைச்சு வச்சிருக்கா. நாங்கெல்லாம் இது தெரியாம இத்தனை நாளா ஏமாந்து போயிருக்கோம். சத்தியமா நான் ஒரு லேடி இங்க பார்த்தேன்டா. அங்க சிவா கூட இன்னொரு லேடிய பார்த்தேன்னா. வர்மா, என்னாச்சு? இப்படி மிஸ் பண்ணிட்டடா. எனக்கு அன்னைக்கே ஒரு டவுட் வந்துச்சுடா. உன் மச்சான் ஏதோ லேடியை பார்த்தேன்னு சொன்னான்ல, அப்பவே உஷாரா இருந்தா இன்னொரு அர்ச்சனாவை போட்டு தள்ளிருக்கலாமடா. டேய் மிஸ் பண்ணிட்டடா. சரி, இப்ப இந்த அயலியும் சிவாவும் வீட்டுல தான் இருக்காங்களா? ஆமா, இங்கதான் இருக்காங்க. டாய், எதுக்கு நீ போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லு. நான் லைன்லயே இருக்கேன். சரி. இல்ல வர்மா, ரெண்டு பேருமே ரூம்ல இல்ல. டேய் கன்ஃபார்ம்டா. எதுக்கு இன்னொரு தடவை போய் நல்லா செக் பண்ணிட்டு சொல்லு. இல்ல வர்மா, ரூம்ல ரெண்டு பேருமே இல்ல. நான் இப்ப அவங்க ரூம் முன்னாடி நின்று தான் பேசிட்டு இருக்கேன். டேய், ரூம்ல இல்லனா வேற எங்கேயாவது இருப்பாங்கடா. நல்லா தேடி பாருடா, போடா. நானும் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியே போன மாதிரி எனக்கு தெரியல. இரு, எதுக்கும் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கறேன். போய் பாரு, எங்கேயாவது இருப்பாங்க பாரு, போ.